இடமலம் நேயர்களுக்கு வணக்கம். இனி நம்ம கூட பிரியகுமார் அவர்கள் தான் நினைச்சிருக்காங்க. பிரதர் வணக்கம். பிரதர் வணக்கம் பரத். எப்படி இருக்கீங்கன்னு கேட்க மாட்டேன், ஏன்னா கேட்டீங்க தான் கேட்டேன். பட் அதை தாண்டி தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேற்றப்படக்கூடிய நபர்கள் அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இது எல்லாத்தையும் பார்த்தோம்னா தலைமை மேல வைக்கிறாங்க. தலைமை மேல இருக்கக்கூடிய சில முரண்மையில வைக்கிறாங்க. ஆனா காளியம்மாள் அவர்கள் மட்டும் தான் வெளில போகும்போது நன்றின்னு சொல்லி எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுட்டு ரொம்ப சாந்தமா அமைதியா கடந்து போயிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ சமூக வலைதளங்களில் ஐடி விங் சார்ந்தவங்க சாராதவங்கன்னு சொல்லி சில நபர்கள் பல நபர்கள் இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா காளியம்மாள் அவர்களுடைய கேரக்டர் அசாசினேஷன் அப்படின்னு ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? கேரக்டர் அசாசினேஷன்னா எந்த மாதிரி சொல்ல வரீங்க? அவங்க வந்து திமுக கிட்ட பணத்தை வாங்கிட்டு பேரம் பேசிட்டு தான் போயிருக்காங்க, விலை போயிட்டாங்க. நாம் தமிழர் கட்சியை பயன்படுத்திக்கிட்டாங்க. நாம் தமிழர் கட்சி அவங்களுக்காக எவ்வளவோ பண்ணுச்சு, கட்டுத்தொகை கட்டியிருக்கு, அவங்களுடைய போக்குவரத்து செலவுக்கு பணம் கொடுத்துருக்கு, ஒவ்வொரு மேடை பேசும்போது அதுக்கு பணம் கொடுத்துருக்கு, அவங்களுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கிய தளமாக இருந்திருக்கு. பட் இப்போ வேணுட்டே சீமான் அவர்களை விட நான் பெரிய தலைவர், எனக்கு பெரிய கொம்பு முளைச்சிருச்சு அப்படின்ற மைண்ட் செட்டில் அவங்க இப்போ வெளில போகிறாங்க அப்படின்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. பரத், நம்ம எப்படி பார்க்கலாமே, இவங்க சொல்றது எல்லாமே உண்மை. அதாவது அவங்க போய் அங்கே வேலை பேசினாங்க இங்கே வேலை பேசினாங்க அப்படின்றதுக்குள்ளே நான் வரல. ஏன்னா அதை நம்ம யாரும் கண்ணில் பார்க்கல. அப்படி பார்த்தா எல்லாரும் மேலேயுமே என்னை பற்றி ஒரு 10 கதை, உங்களை பற்றி ஒரு 10 செய்தி, என் அண்ணன் சீமான் அவர்களை பற்றி, நாம் தமிழர் கட்சியில் இப்போ இருக்கக்கூடிய நிர்வாகிகளை பற்றி கூட வந்துட்டு தான் இருக்குது, எவ்வளோ வந்துட்டு இருக்குது. அதனால் அதுக்குள்ளே நம்ம போக வேணாம். ஆனால் நாம் தமிழர் கட்சி அவங்களுக்கு செலவு பண்ணிச்சு, அவங்கள வந்து மேடைகள் ஏற்றி வாய்ப்பு கொடுத்தாங்க, எல்லாமே சொல்கிறாங்க இல்லையா? இதெல்லாமே உண்மைதான். அக்கா காளியம்மாள் அவர்களுடைய வளர்ச்சிக்கு நாம் தமிழர் கட்சியின் பங்கு உண்மையிலே மிக முக்கிய பங்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி தான் நாம் தமிழர் கட்சியுடைய இந்த அவங்க பயணித்த அந்த 6 ஆண்டு காலம் வரைக்கும் நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சிக்கும் அவங்களுடைய பங்கு இருந்திருக்கு. இது மியூச்சுவல் தானே பரத். இதுல வந்து நீ நன்றி கெட்டவர் நான் நன்றி கெட்டவர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பார்த்து சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அவங்களும் பல மேடைகள்ல குறிப்பா மீனவ சமுதாய மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அவர்களை தமிழ் தேசியத்துக்குள்ள கொண்டு வரதுக்கு அல்லது நாம் தமிழர் ஆதரவு கொண்டு வரதுக்கு அவங்களுடைய எஃபர்ட்ஸ் ஆகட்டும், அது போல வந்து பல்வேறு இந்த விவாத நிகழ்ச்சிகள், இதே போல மக்கள் மேடை மக்கள் மன்றம் மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் பெரிய தாக்கத்தை அவங்களே ஏற்படுத்தியிருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, பயன் என்பது 2 தரப்புக்கு நடந்துச்சு. யாரோ ஒருத்தவங்களை ரோட்ல போறவங்களை கூப்பிட்டு நீங்க மேல ஏறுங்க பேசுங்க, இந்தாங்க நீங்க வேட்பாளர், இந்தாங்க நீங்க வந்து போயிட்டு இந்த நிகழ்ச்சியில மக்கள் மன்றத்துல போய் பேசுங்க அப்படின்ட்டுலாம் சொல்ல மாட்டாங்கல்ல. இல்ல அப்படிதான் சொல்லி அவங்களுக்கு பொட்டன்ஷியல் இருந்ததுனாலதான், அவங்களுக்கு அந்த திறமை இருக்கிறதுனாலதான், ஆற்றல் இருக்கிறதுனாலதான் அதை பயன்படுத்திக்கிட்டாங்க. அப்போ காளியம்மாள் அவர்கள் நாம் தமிழர் கட்சியை பயன்படுத்தி கொண்டார்கள் அப்படிங்கறத ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறதுங்கிறது தப்பு. நாம் தமிழர் கட்சியும் காளியம்மாள் அக்காலை பயன்படுத்தி கொண்டது, இது மியூச்சுவல். இன்னைக்கு அதுல ஒரு முரண் வந்திருக்குது. அந்த முரண் காரணமா அவங்க விலகி போறாங்க. அதையும் யாரையும் குறை சொல்லாம விமர்சிக்காம விலகி போறாங்க. அவங்க போகும்போது அவங்க கூட ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டவங்க போல நோட் பண்ண வேண்டிய மிக முக்கியமான விஷயம், இப்போ வரைக்கும், நாளைக்கு என்ன செய்தி அப்படிங்கறத நாளைக்கு பேசுவோம், நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நொடி வரைக்கும் அக்கா காளியம்மாள் அவர்கள் 100 பேருடன் 500 பேருடன் நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகினார் அப்படின்ற மாதிரி தானே செய்தி பாத்தீங்களா? இல்ல. கட்சிக்கு ஆள் சேரு, கட்சிக்குள்ள ஆள் சேர்க்காத அப்படிங்கிறது தான் வந்து ஒரு குற்றச்சாட்டை வைப்பாங்க கட்சி விட்டு வெளியே போறவங்களுக்கு. கட்சிக்குள்ள இவங்க ஆள் சேர்த்துனாங்க அப்படின்னா இவங்க கூட ஒரு 10 பேராச்சும் அல்லது வந்து 100 பேராச்சும் போயிருக்கணும். அப்படி யாரும் போனதாக தெரியல. ஒற்றை நபராக எந்த குறையும் விமர்சனமும் வைக்காம தான் அவங்க வெளியே போறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அக்கா அவர்களுடைய அந்த விடை பெற்று இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்த நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்களாக அல்லது வந்து உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவங்கள கூட 50 விழுக்காடுக்கும் மேற்பட்டவர்கள், பெரும்பாலானவர்கள் அவங்கள ஒரு அன்பு ஒரு பாசமாக ஒரு நல்ல முறையாக வாழ்த்தி தான் வழி அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு சிலருக்கு அது ஒரு மனநோய். அது நான் வெளிப்படையா சொல்றேங்க, எனக்கு வந்து எதுக்கும் நான் பயப்பட மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு மனநோய் இருக்குது. அதாவது போயிட்டாலே துரோகி, அல்லது வந்து இவங்க அங்க பேசினாங்க இங்க பேசினாங்க, தாவேக்கால பேசியிருக்காங்க, அதே போல வந்து பாத்தீங்கன்னா அன்பில் மகேஷ் அவர்களை பார்த்து பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் வருது. பணத்திற்கு விலை போய்விட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் எடுத்து குற்றச்சாட்டு வச்சிட்டு இருக்காங்க. ஏங்க, இந்த குற்றச்சாட்டு வந்து நம்ம வைக்கும்போது 100% உண்மைன்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஏத்துக்கணும் இல்லையா? சரி, நம்ம மேல மத்தவங்க வைக்கும் போதுங்க, நம்ம தலைமை ஒருங்கிணைப்பாளரை பத்தி, நம்ம கட்சியில இருக்கிற முக்கியமான பொறுப்பாளர்களை பத்தி எத்தனை யாரும் மீட் பண்ணாங்கன்னு சொல்லி, எங்கெங்கயோ அங்க வாங்கிட்டாங்க இங்க வாங்கிட்டாங்கன்னு சொல்லி, அதெல்லாம் நம்ம வந்து ஒத்துக்கிறோமா? இல்ல. அது அவதூறுன்னு சொல்லி ஸ்ட்ராங்கா நம்ம நிக்கிறோம்ல. நேற்று வரைக்கும் நம்ம கூட இருந்தவங்க தானங்க, பயணிச்சவங்க தானுங்க, வெளியே போயிட்டாங்க தானுங்க, எதுவும் சொல்லாம தானங்க போறாங்க. விடுங்களேன், அங்க போட்டுங்க. அதை ஏன் போட்டு இப்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ணிக்கிட்டு சொல்லுங்க பார்க்கலாம். இது நான் சொல்வது அந்த ஒரு சிலருக்கு தான், சரியா? இல்ல, அந்த ஒரு சிலரே ரொம்ப எனக்கே கொஞ்சம் வருத்தமா இருந்தது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை. என்னன்னா, நேற்று வரைக்கும் அவங்க ரோட்ல நின்று பேசியிருந்தாங்க. அந்த ரோட்ல நின்று பேசக்கூடிய பேச்சை ஒரு அரசியல் கட்சி வந்து அவங்களோட அரசியல்வாதியை உருவாக்கணும் நாம் தமிழர் கட்சி தான். வந்த முதல் முறையே அவங்களுக்கு நாடாளுமன்ற தொகுதியா ஒண்ணு வடசென்னை. மறுபடியும் நான் கேட்கிறேன் பரத், ரோட்ல நின்று இருக்கிற எல்லாருக்குமே அந்த மாதிரி கொடுத்துருவாங்களா?
ரோட்ல நின்றுட்டு இருக்கிற எல்லாருக்குமே கூப்பிட்டு வேட்பாளரும் அல்லது வந்து பொறுப்பும் பதவியும் கொடுத்துருவாங்களா? அவங்களுக்கு பொட்டன்ஷியல் இருந்துச்சு, தனி மனுஷியாக இருந்தாலும். நான் காளியம்மான்னு சொல்லி இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில பொறுப்பில் இருக்கக்கூடிய பேச்சாளர்களாக இருக்கக்கூடிய வேட்பாளர்களாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தகுதி அறிந்து அவர்களுடைய பொட்டன்ஷியல் அவர்கள் இருப்பதனால்தான் அவர்களை வந்து லட்சக்கணக்கான பேர்ல இருந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறாங்க. ஆஃபர் பண்ணிடல, வாரி என்ன சொல்றது, ஒரு சேரிட்டி மாதிரி கொடுத்துடல. புரியுது இல்லைங்களா? அது ஒன்றும் உதவி கிடையாது, இது மியூச்சுவல். அவங்க நமக்கு பயன்படுவாங்க, அதே போல கட்சியுடைய எக்ஸ்போஷர் அவங்களுக்கு பயன்படும். இது ஏன் இவ்வளவு காம்ப்ளிகேட் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். இல்ல புரியுது. பட் அதே நாம் தமிழர் கட்சியில எத்தனையோ பெண்கள் இருக்காங்க. அந்த பெண்கள் சந்திக்காத ஒரு இழிவு, அந்த பெண்கள் சந்திக்காத முரண்கள், இதை வந்து காளியம்மாள் சந்திச்சாங்களா? வெறும் பிசிறுன்னு தான் என்ன சொன்னாரு, இது ஒரு பெரிய மேட்ரு இல்லையே அப்படின்லாம் பேசுறாங்க. பேசி தீர்த்து இருக்கலாம். சீமானவர்கள் ஏன் அணுகல காளியம்மாள் அப்படிலாம் கேட்கறாங்க. சும்மா அந்த ஒரு வார்த்தையை வச்சு இந்த வார்த்தை நான் நிறைய பதிவுகள் பார்த்தேன், இதையும் நான் இந்த இடத்துல சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதாவது தேசிய தலைவரை உதாரணமா சொல்லி, கட்டளை தளபதி ஜெயம் அவர்களை உதாரணமாக சொல்லி, தலைவரால் கண்டிக்கப்பட்டும் அல்லது வந்து தண்டிக்கப்பட்டும் கூட அவர் வந்து அப்பயும் உறுதியாக நின்று போராடிய போராளியாக இருந்தார். அப்படிதான் இருக்கணும், தலைமை வந்து இப்படி பேசிட்டாலும் என்னதான் சொன்னாலுமே கூட தலைமைக்காக உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அட்வைஸ் எல்லாம் கூட சில நண்பர்கள் உறவுகள், நான் வந்து அவங்களுடைய அந்த அறிவுரையை நான் குறையா சொல்லலை. ஆனா இங்க நடந்தது என்ன அப்படின்றத பார்ப்போம். முதல்ல நான் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், மேதகு அவர்களையும் மாவீரர்களையும் தயவு செஞ்சு யாரோடையும் ஒப்பிடாதீங்க, ஓகேவா? இது முதல்ல நான் சொல்ல வேண்டியது. தலைவர் அப்படின்னா அது அவர் தான், மாவீரர்கள்னா அது அவங்க தான், சரியா? அதை இந்த சினாரியோட தமிழ்நாட்டு அரசியல் வாக்கரசியல் இந்த சினாரியோட ஒப்பிட்டு முதல்ல வந்து சொல்றதே வந்து நியாயம் இல்லை அப்படின்னு தான் நான் பாக்குறேன். வருது ரெண்டாவது, அந்த பிசிறு அப்படின்ற வார்த்தை வந்து என்ன அவ்வளவு பெரிய வார்த்தையா, யாரும் கேட்காத வார்த்தையா அப்படிங்கிற மாதிரிலாம். இங்க பாருங்க பரத், இப்போ நான் தனியா கூப்பிட்டு இல்லது அண்ணன் சீமான் அவர்களை கூட தனியா கூப்பிட்டு இந்த வார்த்தையை சொல்லியிருந்தாங்கன்னா 24 மணி நேரத்தில் அக்கா மறந்து போயிருக்கலாம். இன்னும் கடுமையான வார்த்தையை சொல்லியிருந்தா கூட சரி அண்ணன் தானே பேசினாங்க அப்படின்னு சொல்லி கடந்து போயிருக்கலாம். இந்த வார்த்தை அண்ணன் பேசியதாக வருது, அது ஆடியோல வெளியே வருது, அது பொய்யெல்லாம் யாரும் மறுக்கல, அது உண்மைதான் அப்படின்னு அவங்க தெரியுது. அது என்கிட்ட இன்னைக்கே பேசிட்டு இருக்கிறீங்க, ஆனா வேற யாருக்கிட்டே என்னை பத்தி இப்படி சொல்லியிருக்கிறீங்க, அது வேற ஏதோ ஒரு இது மூலமா எனக்கு வருது, என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு உணர்வு அவங்களுக்கு ஏற்படும். எந்த மனிதருக்கு ஏற்படும். நான் வந்து காளியம்மா அவர்களுக்காக பேசல. இந்த இடத்துல உங்களை நீங்க பொருத்தி பாருங்க, யாரை வேணா பொருத்தி பாருங்க, ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய பட்சத்துல சரி இதை தாங்கிடலாம் கடந்துடலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஏற்கனவே கருவாட்டுக்காரி காளியம்மா, அந்த காளியம்மா, இந்த காளியம்மா, நித்யானந்தாவுடைய அந்த உடல்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய தலையை வச்சு மார்பிங் பண்ண, இன்னும் என்னென்ன விதமான தாக்குதல்கள், தனி மனித தாக்குதல் இருந்து ஆபாச தாக்குதல்கள் இருந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிற இந்த வெறி பிடித்த கூட்டம், திராவிட கூட்டம் அத்தனையும் தாங்கிட்டு தான் அந்த அம்மா நின்னாங்க, வந்தாங்க, களமாடினாங்க, எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த நேரத்துல இந்த ஒரு விஷயம் வெளியே வருது. அந்த ஒரு விஷயத்தை வச்சு அந்த கூட்டம் கொக்கரிக்குது, சிரிக்கிறானுங்க. அவங்கள பார்த்து, ஏமா நீ பிசுறா, இதுக்கு தான் இவ்வளவு சத்தம் போட்டியா, இதுக்கு தான் இவ்வளவு சீன் போட்டியா, நீ சும்மா இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லி 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 அவங்களை கேவலப்படுத்தும் போது, பரத் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து ஒரு புலிக்கொடியை வீட்டுல கட்டிட்டு அல்லது வந்து அந்த நாம் தமிழர் முழக்கம் போட்டுட்டு வெளியே போறேன், நான் வந்து ஒரு கூட்டத்துல கலந்துக்கிறேன், ஒரு ஆர்ப்பாட்டத்துல கலந்துக்கிறேன், நான் கட்சிக்காக போறேன் அப்படின்னும் போதெல்லாம் தெருவில் இருக்கிறவங்க எல்லாம் முட்டாள்னு பார்ப்பாங்க பரத். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அரசியல்னா காசு சம்பாதிக்கணும், அரசியல்னா வந்து அதிகாரம் பிடிக்கணும், உடனடியாக ஒரு எம்எல்ஏவோ ஒரு கவுன்சிலரோ அதுவோ இதுவோ ஆகணும் அப்படின்ற பார்வை தான் பொதுவான அரசியல் பார்வை இருக்கக்கூடிய பட்சத்துல வேணாடா புரட்சி இறைச்சின்னு சொல்லிட்டு போயிட்டு பைத்தியமாடா நீங்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் வீட்டுல இருக்கிறவங்க நிறைய பேர் நடத்துவாங்க. நீ அதுக்கு செய்யற இதுக்கு செய்யறன்னு சொல்லி ஓடிட்டு இருக்கிற, அண்ணன் சொல்லி ஓடிட்டு இருக்கிற அப்படின் போது இது எல்லாத்தையும் ஒரு கேரக்டர் என்ன பண்ணுது, தாங்கிக்கிட்டே வரும். எல்லாத்துக்கும் ஒரே காரணம் நம்ம நோக்கம் தான், நம்ம கொள்கை தான் அப்படின்னு சொல்லி தாங்கிட்டு வரும். அவனுக்கு மிச்சம் மீதி இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், சுயமரியாதை அப்படிங்கிறது தான். எந்த இடத்துல அவன் யாருக்காக அவன் பயன்படுறானோ, யாருக்காக அவன் வந்து அங்க செயல்படுறானோ அந்த இடத்துல அவனுக்கு அந்த சுயமரியாதை, இது மட்டும்தான் அவனுக்கு மிச்சம் இருக்கிறது. இப்ப இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்த கூட்டத்தை எல்லாம் நீங்களாம் உங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாது, நீங்க இருங்க, நான் பண்றதுதான் கரெக்ட், நான் ஆதரிக்கிறது தான் கரெக்ட்னு சொல்லி போயிட்டு இருக்கிறவன ஒரு சில வருஷங்கள் அப்படியே போயிட்டு இருந்துடுறான். திடீர்னு இப்படி ஒண்ணு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மொத்த கூட்டமும் என்ன பண்ணும், டேய் உட்கார்றா உட்காரு, இவ்வளவுதான் ஒரு ரேஞ்சு உட்காரு, இப்படிதான் ட்ரீட் பண்ணுவாங்க. இதை நான் வந்து மிகைப்படுத்தலாம் சொல்ல பரத், இதை அனுபவிச்சவங்க கண்ணால நான் பார்த்துருக்கிறேன், காதால நான் கேட்டிருக்கிறேன். இது ஒரு ஆடியோ தானப்பா, கடந்து போயிருப்பா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல அட்வைஸ் பண்ணிட்டுருக்காங்க. இப்ப நான் இதை பேசிட்டு இருக்கிறவன் அடுத்து துரோகி பட்டியலில் என்ன சேர்ப்பாங்க கவலையே இல்லை. 2020 நான் துரோகி பட்டியலில் அப்பப்போ வந்து போயிட்டு இருக்கிறேன்.
இன்னும் 10 வருஷத்துக்கு நான் போயிட்டு வந்தாலும் எனக்கு கவலை இல்லை. ரெண்டாவது விஷயம், இவன் புறக்கணிப்போம், இவன் சந்தேகத்துக்குரியவனா, சந்தேகப்படுங்கய்யா, எல்லாரையும் சந்தேகப்படுங்க. அதுதான் நானும் சொல்றேன், எல்லாரையும் சந்தேகப்படுங்க, தப்பு இல்லை. எல்லாரையும் கண்ணை மூடிட்டு நம்புறது தான் பிரச்சனை. அதனால என்ன கடைசி வரைக்கும் சந்தேகப்பட்டே இருங்க, அதையும் நான் வேணான்னு சொல்லல. நான் என்ன சொல்ல வரேன்னா, அது கொன்றும் வருது. அந்த ஒரு வார்த்தை அண்ணன் தானே சொன்னாரு அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம மனசு ஆறுதல் படுத்திக்க நினைச்சாலும், இந்த சுற்றத்தார், உறவுகள், சொந்தங்கள், இத்தனை நாள் நம்ம யாருக்கிட்டலாம் நம்ம வந்து போயிட்டு அரசியல் ரீதியா வாக்குவாதம் பண்ணுவோம், விவாதம் பண்ணுவோம், அவங்கெல்லாம் நம்மளை திருப்பி திருப்பி பார்த்து பேசுறது. காலைல எந்திரிச்ச உடனே ஓடுவேன் கட்சின்ட்டு, அதான் வந்துச்சு அவனுக்கு. வெளியே தலை காட்ட முடியாது, ஒரு பக்கம் இந்த எதிர்கட்சிகள் கடிச்சு கொதறது, இவ்வளவும் ஃபேஸ் பண்ணும்போது அந்த உடைஞ்சது ஒட்டாது. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய சுய கௌரவத்துக்காக வேற வழி இல்லாம அவங்க அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம அரசியல்னு சொல்லிட்டோம், அரசியல் தான் நம்முடைய என்ன சொல்றது முழு நேரம் நம்முடைய பணி, மக்கள் பணின்றதெல்லாம் சொல்லி இத்தனை வருஷம் பயணிச்சிட்டோம், இதுல இருந்து போயிடவும் முடியாது, அதே சமயத்துல இந்த தளத்துல இருந்து பயணிக்கவும் முடியாது, பயணிச்சாலும் அது இதுக்கு மேலே இருக்குன்னா உங்களுக்குலாம் சூடு சொரணை இருக்குதான்னு கேட்பாங்க. அப்ப என்ன பண்ணலாம், ஓரளவுக்கு அடுத்து நமக்கு எது கரெக்டா இருக்கும், எங்கேயாச்சும் நம்ம போய் பயணிக்கலாம், நம்ம அடுத்த கட்ட பணி ஈடுபடலாம் அப்படின்னு தான் யாருக்குமே உலகில தோணும். அப்படியாக இருக்கக்கூடிய சூழல்ல அவங்க ஒரு வேலை போய் தாவேக்கால பேசியிருந்தாலோ அல்லது பேச்சுவார்த்தை, ஏங்க ஒருத்தங்க இப்படி மன அதிருப்தியில் இருக்கிறாங்க, மனவேதனையில் இருக்கிறாங்க, அல்லது வந்து ஏதோ ஒரு முரண்ல இருக்கிறாங்கன்னா எல்லா கட்சியிலிருந்தும் பேசுவாங்களா பேச மாட்டாங்களா உங்களுக்கே தெரியும். எல்லா கட்சியிலிருந்துமே பேசுவாங்க பாரு. சந்திக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க, மரியாதை நிமித்தமா சந்திக்கலாமான்னு கேட்பாங்க. இது போய் சந்திச்சதுனாலேயே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து டீல் பேசிட்டு வந்தாங்க, வேலை பேசிட்டு வந்தாங்கன்னு அர்த்தம் இல்லை. எல்லாருமே சந்திக்கலாமான்னு கேட்பாங்க, சந்திப்பாங்க. நான் ஒரு சாதாரண யூடியூபர், நான் எத்தனை மாற்றுக் கட்சிக்காரங்களை சந்திக்கிறேன் தெரியுமா, எத்தனை மாற்றுக் கட்சிக்காரங்க எங்க நண்பர்களா இருக்காங்க தெரியுமா, எவ்வளவு பேர்கிட்ட உட்காந்து அரசியல் பேசுறேன் தெரியுமா. இது சந்திப்பு தான். உடனே விலை பேசப்பட்டதுன்னா என்ன ஆதார அடிப்படையில் நீ விலை பேசப்பட்டதுன்னு பேசுகிற, அப்ப பதிலுக்கு நம்மளை பத்தி அவ்வளவு சொல்றாங்களே, அப்ப அதெல்லாம் நம்ம அதே மாதிரி எடுத்துக்க முடியுமா. நம்ம கூட நேத்து வரைக்கும் பயணிச்சு நம்ம தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடினவங்கயா போறாங்க, அமைதியா தானே போறாங்க, அப்படியே அமைதியா விட்டுறேன், அடுத்த கட்டமா நிறைய இருக்குது இல்ல, அதை பண்ணிட்டு போலாம் இல்ல. இதுதான் இது மறுபடியும் சொல்றேன், அந்த சிலருக்கு தான் நான் சொல்லுகிறேன், அந்தந்த இடத்துல இருந்தாதான் அந்த வழி தெரியும். அந்தந்த வார்த்தைகளை வாங்கி சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஃபேஸ் பண்ணாதான் அந்த வழி தெரியும். இதுக்கே உனக்கு ரோசம் பொத்துட்டு வந்துருச்சா அப்படின்னு கமெண்ட் போடுறவங்களுக்கு எல்லாம் கீழே கமெண்ட் போய் போடாங்கன்னு ஒருத்தன் போட்டானா பதிலுக்கு இவன் 7 கமெண்ட் போடுவான். அப்போ அவனுக்கு ரோசம் வெளியே வரும், உனக்கும் வருது இல்லை, அப்படிதான் எல்லாருக்கும் இருக்கும், அது புரிஞ்சுக்க இல்லை. அதே மாதிரி இன்னொரு கேள்வி, தமிழ் தேசியம் அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களுக்கான ஒரு வாழ்க்கை, அது ஒரு கருத்தியல், அதுதான் கொள்கையாகவே இங்கே பல பேர் கொண்டு போயிட்டு இருக்காங்க. பட் தமிழ் தேசியத்தை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக கொண்டு வந்து உருவாக்குனது நாம் தமிழர் கட்சியோட மிகப்பெரிய முக்கிய பங்கு தான், அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. ஆனால் அந்த கட்சியிலிருந்து யாராவது நம்பர் வெளில போகிறாங்கன்னா அவங்க தமிழ் தேசியவாதியே கிடையாது, அவங்க துரோகிங்கிறது அப்பார்ட், அதையும் தாண்டி அவங்க தமிழ் தேசியவாதியே கிடையாது, அவங்க தமிழரே இல்லைன்ற ஒரு அடையாளத்துக்கு வந்துடுறாங்கல்ல. அப்படிலாம் இல்லைங்க, தமிழரே இல்லை அப்படின்றது நான் சொல்றேன். இதெல்லாமே ஒரு குறுங்கூட்டம், இதெல்லாம் வந்து திமுக பண்ற ப்ரொபகண்டா. பாத்துக்க, உடனே தெலுங்குன்னு சொல்ல போறாங்க பாரு, உடனே இதுன்னு சொல்ல போறாங்க பாருன்னு சொல்லி அவங்க ட்ரோலுக்காக அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. இந்த துரோகம் பண்ணிட்டு போற, உன்னை வளர்த்து விட்டவங்களை எட்டி வச்சுட்டு போற, இந்த மாதிரியான இது ஒரு செக்டார் பீப்புள் வந்து சொல்லுவாங்க. ஆனா எப்பயுமே நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கு. அதே மாதிரிதான் வலி அப்படிங்கிறது ஒரு பக்கத்துக்கு மட்டும் இல்லை, இன்னொரு பக்கத்துக்கும் இருக்குது. ஜஸ்ட் அவங்க ஒரு தனி மனிதர் அப்படின்றதுனால அவங்க வலி வந்து நம்ம வேல்யூ பண்ணாம போயிடக்கூடாது பரத். மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள், பெரும்பான்மையானவர்கள் ஒரு கருத்தை பேசுறாங்கன்றதுனால அந்த கூட்டத்தில் சேர்ந்துக்கிட்டு அந்த கருத்தை பேசிட்டு இருக்கக்கூடாது பரத், நியாயமா பேசணும். கரெக்ட். இப்போ நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிமார்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு என்னால் பார்க்க முடியுது, புரிஞ்சுக்க முடியுது. இப்போ உங்ககிட்ட ஈழத்தமிழர்கள் அவங்க நிறைய பேர் அக்கா வெளில போகிறாங்கன்னு கேட்டுட்டே இருந்தாங்கல்ல, இப்போ அவங்களோட மனநிலை என்னவா இருக்கு, அவங்க ரொம்ப வேதனையில் இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா ரொம்பவே வேதனையில் இருக்காங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ நேசிச்சாங்க, பேரன்பு கொண்டு நேசிச்சாங்க. அதே மாதிரி அக்காவர்களும் அவங்கள வந்து ரொம்ப நேசிச்சாங்க. நான் பாருங்க, நான் இவ்வளோ தூரம் காளியம்மாள் அக்காக்காக பேசுறதுனால, காளியம்மாள் இதை நீங்கள் தயவு செஞ்சு கட் பண்ணி முன்னாடியே கூட ப்ரொமோல வைங்க சரியா. காளியம்மாள் அக்காக்காக நான் பேசுறதுக்காக என்ன நினைப்பாங்கன்னா, அக்கா சொல்லி நான் பேசுறணும் அல்லது வந்து அவங்களுடைய ஆளா மாறிட்டணும். என் வாழ்க்கையில இது வரைக்கும் நான் அவங்களை நேரில் சந்திச்சதும் கிடையாது, ஒரு அலைபேசியில் அவங்ககிட்ட நான் பேசுனதும் கிடையாது, ஒரு வார்த்தை கூட பேசுனது கிடையாது, ஒரு மெசேஜ் கூட நான் அவங்களுக்கு பண்ணது கிடையாது. அவங்களுக்கு எனக்கு நேரடியாக எதுவுமே கிடையாது. இத்தனை ஆண்டு காலம் நான் என் மனசுல பட்டது தான் நான் பேசுறேன். அதனால வந்து எப்பயுமே உடஞ்சி போயிருக்கிற நேரத்துல கூட்டமா சேர்ந்து கல்லெறியறது, இப்ப அவங்க ஏதாச்சும் போய் வெளியே பேட்டி கொடுத்து ஏதாச்சும் கடுமையா நாம் தமிழர் அசிங்கப்படுத்தியிருந்தாங்கன்னா கூட இதெல்லாம் நீ பண்ணி டேமேஜ் கண்ட்ரோல் பண்றதுல ஒரு லாஜிக் இருக்குது. இப்ப எதுக்கு உட்காந்து இந்த வேலையை பண்ணுகிறீங்க, என்னையா இருக்குது இதுல இது எங்க கொண்டு போய் நிறுத்தும் தெரியுமா. பொறுத்து பார்த்துட்டு ஒரு கட்டத்துல சரி நானும் பொறுமையா பார்த்துட்டே இருக்கேன், என்ன ஓவரா பார்த்து இருந்தா நானும் பேசி பார்த்துடுறேன், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நானும் பேசிடுறேன்,
நீ எங்கெங்க போய் பார்த்த தெரியுமா, நீ யார் யாரை சந்திச்சு தெரியுமா, நீ ரொம்ப இதுவா அதுவான்னு சொல்லி அவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னா என்ன ஆகும்? ஒரு ஒரு வாரத்துக்கு கொலையாளி சண்டை நடக்குமா? அதை பார்த்து குளிர் காய போறது யாரு? திராவிடனா? சரி, திராவிடர்கள் தானே குளிர் காய போறாங்க. இந்த வேலை இதுக்கு தான் இப்ப நீ ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறியா? பதிலுக்கு மறுபடியும் அவங்களும் ட்ரிகர் ஆகி மறுபடியும் அவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னா, பேசிட்ட பத்தியா துரோகி, டேய் பேச வச்சதை நீ தான்டா, அவங்க அமைதியா போனாங்க. நீ 2 நாள் சாத்திட்டு இருந்திருந்தா அது அப்படியே போயிருக்குமா இல்லையா? நீ அப்படியா இப்படியா நீ கதை சொல்ல, பதிலுக்கு அவங்க பேசின உடனே பேசுறதே சாக்கா வச்சு துரோகின்ற வேண்டியது. அப்படியே விட்டாது, அப்படியே போயிருக்கு. இதை நான் என்னுடைய நண்பர்கள் இல்லை இந்த நொடியிலிருந்து என்னை எதிரியாக நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்கும் நான் அதுதான் சொல்றேன். இங்க பாருங்க, எனக்கு நாம் தமிழர் கட்சி பிடிக்கும், நாம் தமிழர் கட்சி இருக்கக்கூடிய நண்பர்கள் பிடிக்கும், நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் இருக்கணும், வலுவான நிலையில இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் நேசிக்கிற கொள்கைக்கு எனக்கு ஒரு கூட்டம், எனக்குன்ற மாதிரி என்னுடைய சொந்தங்கள் எல்லாரும் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்ற அந்த உணர்வு எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு தேவைப்படுது. இந்த கட்சி இந்த மண்ணுக்கு ரொம்ப அவசியம்னு நினைக்கிறேன். அதனால நான் இந்த கட்சிக்கு ஆதரவாக பேசுறேன். அதுக்காக முட்டுலாம் கொடுக்க முடியாது, எல்லா விஷயத்துக்கெல்லாம் முட்டு கொடுக்க முடியாது. நான் அந்த டைப் இல்லை, அவ்வளவுதான். அப்படி இருந்தா தான்ப்பா நான் உன்னை நேசிப்பேன் அப்படின்னா உங்க அன்புக்கு நன்றி. இதுக்கு மேல உங்களுடைய அன்பு இது எனக்கு கிடைக்காது, இப்படி நான் இல்லாதனால உங்க அன்பு எனக்கு கிடைக்காதுன்னா பரவாயில்ல, வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி, ஓகே பிரதர். உங்களுடைய மனவழி, உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் மிக தெளிவாக பதிவு பண்ணீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் நாம் தமிழ் கட்சி அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகர போகிறாங்க, இந்த மனவேதையிலிருந்து இருக்கக்கூடிய உலக தமிழர்கள் எப்படி மீன் வர போகிறாங்கன்னு பொறுத்து பார்ப்போம். எங்களோட இணைந்து பல்வேறு கேள்விகளுக்கு மிக சிறப்பாக பதில் கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி.